Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology both Tamil medium and English medium monthly test அதாவது ஆகஸ்ட் மந்த்கான டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட் ஆர் யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி நடந்துச்சுனா இந்த क्वेश्चन யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து முக்கியமான क्वेश्चन சரிங்களா சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चन இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான். சோ இந்த क्वेश्चंस எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நடக்காம இருந்துச்சு அல்லது நடந்திருந்தாலும் இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாப்போம். கண்டினியூவா தமிழ் மீடியம் பாப்போம். பயாலஜி பொறுத்தவரைக்கும் சென்டம் சேலஞ்ச் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேபோல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான क्वेश्चन எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா அந்த क्वेश्चंस எல்லாமே பாருங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் and 3 மார்க் பாருங்க. வாட் இஸ் மியூட்டேஷன் எல்லாமே சிம்பிளான क्वेश्चन தான். நேம் தி கெமிக்கல் யூஸ்ட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், ஜீன் மேப்பிங், வாட் இஸ் டெலிஷன் அதோட டைப்ஸ், பயோ ரெமிடியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 7 8 அதுக்கு அடுத்து 10 இது எல்லாமே நம்ம சொன்ன क्वेश्चन. அதுக்கு அடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் தி நேம் மேன் மேட் சீரியல், ஹவ் இட் ஃபார்ம்டு, ட்ரா டயகிராம். இங்க பாத்தீங்கன்னா PBR 322 ஓட டயகிராம் கேட்டிருக்காங்க. ஏனா ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயே ஒரு சில டைம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை எக்ஸ்பிளைன் எழுதி இருப்பாங்க. ஆனா டயகிராம் எழுத மாட்டாங்க. சோ அதோட டயகிராமும் படிச்சிருங்க, எக்ஸ்பிளைனும் படிச்சிருங்க. ஏனா நமக்கு பப்ளிக்ல எப்படி கேட்பாங்கன்னு தெரிய முடியாது. சோ அதுக்கு அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளைடி, அட்வான்டேஜ் ஆஃப் BT காட்டன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜெனடிகலி மாடிஃபைடு ஃபுட். இது 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொன்னதான். explain mechanism of crossing over அதுக்கு அடுத்து application of biotechnology இதுவும் நம்ம சொன்னதான். அதுக்கு அடுத்து பயோசுவாலஜி क्वेश्चन. சோ பயோசுவாலஜில 1 மார்க்ஸ் இதெல்லாம் பாருங்க. 2 மார்க்ஸ் பாருங்க. ஷார்ட் நோட்ஸ் about conservative இது சொல்லிருக்கோம். amoebiasis இது சொல்லிருக்கோம். sign and symptom of mental depression, describe one gene one enzyme hypothesis, hematopoiesis. இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கு அடுத்து 3 மார்க்ஸ் பாருங்க. List the objection of Darwinism, list out any 6 bacterial diseases, differentiate active and passive immunity, draw lymph node இது வந்து spelling mistake, draw and label னு வரணும். so lymph node, differentiate leading and lagging strand. 5 marks பாத்தீங்கன்னா salient features of human genome project. அதுக்கு explain the structure of immunoglobulin. சரிங்களா இது எல்லாமே நம்ம சொன்ன क्वेश्चन தான். சோ அடுத்து இது வந்து தமிழ் மீடியம். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே தான் முக்கியமான क्वेश्चन இதெல்லாம் அப்டேட் பண்றோம். சோ நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு. சோ இது வந்து 2 மார்க் क्वेश्चन. சோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப இது வந்து படிச்சிங்க. ஏனா நமக்கு வந்து யூனிட் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் நேத்து கூட பாத்தீங்கன்னா 11th சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 क्वेश्चन தான் புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. மத்த क्वेश्चंस எல்லாமே இன்டீரியர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது எதுக்காக அந்த மாதிரி கேக்குறாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது 3 மார்க் and 5 மார்க்ஸ் நம்மள பயங்கொடுத்துறதுக்காக இல்ல. இந்த மாதிரியும் क्वेश्चन வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அதனால நீங்க 90% ஃபர்ஸ்ட் புக் பேக் क्वेश्चन படிங்க. நமக்கு பாஸ் மார்க் இதெல்லாம் வேணும் அப்படினா புக் பேக் படிச்சிருங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படினா நம்ம கொஞ்சம் அதிகமா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா மினிமமா படிக்கணும், மேக்ஸिमम மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பயாலஜில கொஞ்சம் டஃப். ஏன்னா நம்ம லெசன் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சோ அதனால ஈஸியா எடுக்கணும்னா புக் பேக் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. நம்ம சொல்லக்கூடிய क्वेश्चंस இதெல்லாம் பாருங்க. இது வந்து 2 மார்க் and 3 மார்க்ஸ் சரிங்களா? and 5 மார்க்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு யூனிட் டெஸ்ட் ஆர் மந்த்லி டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அத அடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணுவோம். Thank you for watching.